இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். அவர் ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தெய்வம். அவர் இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். யெகோவாயீரே, அவர் பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். சந்திப்பீர். சொல்வோமா? யெகோவாயீரே, உம்முடைய நாமம் யெகோவாயீரே. எங்கள் வாழ்க்கையிலே எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க
ஒப்படைப்போமா? அவருடைய பலத்த கரத்திலே நம்மை நாம தாழ்த்துவோமா? இதுவரையும் நடத்தினவர் எபினேசர், அவர் இனிமேலும் நடத்த வல்லவர். பார்த்து கொள்வே அந்த நம்பிக்கை இருக்கிறது. விசுவாசிகள் நம்ம சத்தமாய் அல்லேலூயா என்று சொல்லுவோம். இதுவரை அவர் நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் கவலைப்படாமல், எந்த ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படாமல் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஆண்டவரை ஒப்படைக்கிறோம். நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்த பாதையை ஆண்டவரை திரும்பி பார்க்கிறோம். அற்புதமாய் எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. எங்களை கைவிடாமல் ஆண்டவரே, அற்புதமாய் ஒரு தந்தையை போல ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீங்களே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். யெகோவா என்ற நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கீங்களே. Yellow
சுய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, சுய சித்தத்தினால் அல்ல ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நாமத்தையே நோக்கி பார்த்திருக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. இம்மட்டும் செய்தவர் இனிமேலும் செய்ய நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. தொடர்ந்து வேத வார்த்தைக்குள்ளாக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். எரேமியாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். இந்த தேசத்திலே நீங்கள் தரித்திருந்தால் கட்டுவேன், நாட்டுவேன். ஒருவேளை தேசத்திலே தரித்திராவிட்டால் எங்களுக்கு முடியாத ஆண்டவரே, தேசத்தில் எல்லாம் தரித்திருப்பதற்கு எங்களுக்கு பலனில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் தீங்கு செய்கிறவர் அல்ல, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நாம் அந்த தீங்கின் வழியிலே சென்று விடுகிறோம். அதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் தெரியாமல் இந்த பாதையில் போகிறீங்களேன்னு சொல்லி உங்களை குறித்து என் உள்ளம் பரிதபிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு தாமே மகிமை உண்டாவதாக. எரேமியா 1 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 1:10. அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்ம அந்த வசனத்திற்குள்ளாக நம்மை ஊன்ற கட்டுவோமானால் அந்த வார்த்தையினுடைய அந்த அர்த்தத்தை நம்மால் எளிதில் கிரகிக்க முடியும். பார் பிடுங்கவும் அப்படி இல்லை, பாரு பிடுங்கவும். பார் பிடுங்கவும்னா ஏதோ ஒரு பிடுங்குற மாதிரி இல்லைங்க. பார் பிடுங்கவும். பார் பக்கத்தில் ஒரு கம்மா இருக்குதா? கம்மா கொஞ்சம் தயவுசெய்து நம்முடைய வேத புத்தகத்தை வாசிப்போம், கொஞ்சம் பார்ப்போம். பார் பக்கத்தில் என்ன போட்டிருக்குது? ஒரு அரை புள்ளி கமா போடப்பட்டு இருக்கிறது. பார் பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும். தீங்கு 4 நெகட்டிவ் காரியங்களை அங்கே பார்க்கிறோம். அடுத்து கர்த்தர் பாசிட்டிவாக சொல்லுகிறார், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறேன், ஏற்படுத்தினேன்.
இந்த உலகத்திலே நாம் ஒரு வேலை ஸ்தலத்திற்கு செல்லும் பொழுது யார் வேணாலும் எந்த அலுவலகத்திலும் போய் வேலை செய்து விடலாம் என்ற நியதி அல்ல. நம்மை அந்த அலுவலகம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து நம்மை வரவேற்க வேண்டும். இந்த தேதியிலிருந்து இந்த நிறுவனத்திலே ஊழியராக நீங்கள் பணி செய்ய அழைக்கப்படுகிறீர்கள் என்கிற தகவல் நம் கைகளிலே கிடைக்க பெற்றால்தான் அந்த அலுவலகத்திலே சென்று நாம் பணியாற்ற முடியும். உரிமையாக மாத இறுதியிலே நமக்கு வரவேண்டிய அந்த கூலியை பெற்றுக்கொள்ளுவதற்கு நமக்கு அதிகாரமும் தகுதியும் உண்டு. கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், உன்னை நான் ஏற்படுத்தினேன். இந்த தீர்க்கன் எரேமியாவை குறித்து நம்ம அதிகமாக தியானிக்க முடியும். நமக்கு வருடத்திலே 52 ஓய்வு நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஒவ்வொரு அதிகாரத்தை தியானித்தோமே ஆனால் நம்மை ஆவிக்குரிய ஆழத்திற்குள்ளாக இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் நம்மை கொண்டு செல்லும். கடந்த நாட்களிலே சபையின் போதகர் நம்மை இந்த எரேமியா புஸ்தகத்திற்குள்ளாக ஒவ்வொரு வாரமும் நம்மை வாசித்து அதனுடைய கருத்தை அறிந்து கொள்ளும்படியாக உற்சாகப்படுத்தினது நம்மை நினைவிருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். நம்மை கர்த்தர் நாட்டவும் கட்டவும் மாத்திரமல்ல, பிடுங்க வேண்டிய காரியங்கள் நம்மிலே உண்டு. அதை நாம் தொடர்ந்து வருகிற நாட்களிலே தியானிக்க இருக்கிறோம். பிடுங்குவதற்கு மட்டுமல்ல, இடித்து போட வேண்டிய பிடுங்கிறதுனா நெகத்தால் கிள்ளி எடுத்து விடலாம். அது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல. ஆனால் பிடுங்கிறது போல இடிக்கிறதல்ல, டெமாலிஷ் பண்ணுவதற்கு அங்கே ஒரு இயந்திரத்தின் உதவி தேவைப்படுகிறது. இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்த்து போடவும் கட்டவும் நாட்டவும் எரேமியாவை மாத்திரமல்ல, இங்கு அமர்ந்திருக்கிற காணொளியிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறதனுடைய நோக்கம் நாட்டப்படுவதற்காகவே. 92ஆம் சங்கீதம் 13வது வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோமானால், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். உன்னை நாட்டுவேன் என்று சொல்லுகிறவர் எங்கே நாட்டுகிறார்? ஆலயத்திலே நாட்டுகிறார். எந்த ஆலயம்? அநேக ஆலயங்கள் உண்டு. ஆலயங்களிலே சிலைகள், உருவங்கள் உண்டு. அந்த ஆலயத்தை குறித்து கர்த்தர் இங்கே சங்கீதக்காரன் மூலமாக சொல்லவில்லை. கர்த்தருடைய ஆலயத்திலே எத்தனையோ ஆலயங்கள் இருக்கலாம், ஆனால் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் துவண்டு போய் விடுவார்கள், சோர்ந்து போய் விடுவார்கள், சத்துவம் குறைந்து விடும். அப்படியா வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவுட்டர் கோர்ட். இந்த ஆலயம் நாம் உட்கார்ந்திருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். இந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். நாம் இந்த இடத்திலே நாட்டப்பட்டிருப்போமே ஆனால் வெளிப்பிரகாரம், அவுட்டர் கோர்ட், நாம் வெளியே சென்று நம்முடைய வீடுகள், அலுவலகங்கள், கல்வி ஸ்தாபனங்கள், எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ அதெல்லாம் அவுட்டர் கோர்ட். அந்த வெளி பிரகாரங்களிலே எப்படி இருப்பார்கள்? செழித்திருப்பார்கள். நம்மிலே எத்தனை பேர் செழிப்பை வாஞ்சிக்கிறோம் என்றால், அனைவருடைய கரங்களும் நிச்சயமாக தூக்கத்தில் இருந்தால் கூட உயர்த்தப்படும், சந்தேகமே இல்லை. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கவங்க கூட ஆமேன் அப்படின்ட்டுருவாங்க. எதுக்கு ஆமேன் போட்டீங்க? செழிப்பு. தூங்கி கொண்டிருந்தாலும் அந்த செழிப்பிலே நம்முடைய மனம் லயித்து விடுகிறது. கர்த்தரும் அதை இங்கே சொல்லுகிறார், என்னுடைய ஆலயத்திலே நீ நாட்டப்பட்டிருப்பாயானால் கண்டிப்பாக நீ எப்படி இருப்பாய்? எல்லா நிலைகளிலும், ஆவிக்குரிய நிலையாகட்டும், சரீரப்பிரகாரமான நிலையாகட்டும், அல்லது பொருளாதார நிலையாகட்டும், அல்லது மனோ தத்துவ நிலையில் ஆகட்டும், எல்லா ஆஸ்பெக்ட்ஸிலும் நாம் செழித்திருக்க முடியும். எப்பொழுது? கர்த்தரால் நாட்டப்படும் பொழுது. அதை தான் எரேமியா 42:10 கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நாட்டுவேன், நான் உன்னை கட்டுவேன். எப்போ கட்டுவார், எப்பொழுது நாட்டுவார், அதை குறித்த தெளிவை
நாம் வேத வசனத்திலிருந்து இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்ளுவோம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 12, 16, 17. அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் கற்றுக்கொள்ளுகிறது எப்படி கற்றுக்கொள்ளணுமாம்? நன்றாய் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே நம்முடைய இரட்சகர் மீட்பர் நமக்காக தம்முடைய இரத்தத்தையே சிந்தி இருக்கிறவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி கற்றுக்கொள்ளணும்? நன்றாய் கற்றுக்கொள்ளணும். படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறாங்க, அந்த படிப்பில் பெற்றோரோ மற்றோரோ விரும்புவதில்லை, நன்றாய் படிக்க வேண்டும். அதுதானே உண்மை. எப்படி நம்முடைய நண்பர்கள் ஆகட்டும், நம்முடைய பிள்ளைகள் ஆகட்டும், நம்முடைய சந்ததி ஆகட்டும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது படிக்கிறதுக்கு இல்லை, நன்றாய் படிப்பதற்கு. படிக்கிறதுக்கு எல்லா பிள்ளையும் தான் படிக்கும். ஆனால் பெற்றோர் மனதிலே என்ன உணர்வு ஏற்படும்? என் பிள்ளை எப்படி படிக்கணும்? நன்றாய். பரம தகப்பனுடைய விருப்பமும் அதுதான். நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டுமாம்? நன்றாய் கற்றுக்கொண்டால் கட்டப்படுவீர்கள். எப்பொழுது கட்டப்படுவோம்? சும்மா இஷ்டம் போல நான் கட்டுவேன் சொல்லுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. ஆல் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் ஆர் கண்டிஷனல். கர்த்தருடைய வேதத்திலே அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பாருங்க, எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டவை. நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒருபோதும் சொல்லுவதே கிடையாது. உலக பிரகாரமான ஒரு ஸ்தாபனம் ஆகட்டும், நிபந்தனையோடு தான் நம்மை உள்ளே விடுகிறது. நிபந்தனைக்கு கட்டுப்படுகிறவர்களுக்குத்தான் அவர்கள் உரிய சன்மானங்களை அளிக்கிறார்கள். உலகமே அப்படி இருக்கும் என்றால், அழிந்து போகிறவர்களே அப்படிப்பட்டவர்கள் என்றால், பரம தகப்பன் நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறவர் நம்மை கட்டுகிறார் என்றால், எப்பொழுது கட்டுவார்? அவருடைய வழிகளை நாம் நன்றாய் கற்றுக்கொண்டால். we are all learners. கர்த்தருடைய வழிகளை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் கற்றுக்கொண்டு முடித்தேன் சொல்லி ஒருவரும் சொல்லவே முடியாது. யாராயிருக்கட்டும், ஊழியராகட்டும், விசுவாசியாகட்டும், எப்படிப்பட்ட தேவ பிள்ளை எந்த வயதிலும் இருக்கட்டும். ஒருவேளை அவங்க சொல்லலாம், நான் முதிர் வயதில் இருக்கிறேன். முதிர் வயதுள்ளவர்களிலும் ஞான குறைவுகளை நாம் பார்க்க முடியும். முதிர் வயதுள்ளவர்களிலும் நம்ம வீடுகள்லையே நம்ம சொல்லுவோம், இவங்களுக்கு வயசு தாங்க ஆகியிருக்கு, புத்தி இல்லைங்க. சற்று அவர்களை சொல்லுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை சற்று பார்ப்போமேயானால் நம்மக்கிட்டையும் அந்த பலவீனம் இருக்கிறதை உணர முடியும். நாம் மற்றவர்களை குறை கூறுவதற்கு முன்பதாக நாம் எப்படி கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொண்டிருக்கிறோம்? நன்றாய் நல்லா படி. அப்படித்தானே பெற்றோர் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி அனுப்புகிறோம். நீ எப்படி வேணாலும் படிச்சுட்டு வா போ, வீட்டில் நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கேன். அப்படி எந்த பெற்றோரும் சொல்லுவதில்லை. உன்னை நான் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன். அப்படி தானே ஃபீஸ் கட்டுற பெற்றோர் உணர்கிறோம். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், பிள்ளைக்கு அதை உணர்த்துகிறோம். எதுக்கு? நல்லா படிக்கணும். நமக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், என் வழிகளை நீ நன்றாய் கற்றுக்கொண்டால் கட்டப்படுவீர்கள். ஒருவேளை முடியாத ஆண்டவரே, என்ன பண்ணுவீங்க? அதுக்கும் வேதம் பதில் கொடுக்க தயங்கவில்லை. அடுத்த வசனத்தை வாசிப்போம். கேளார்களே யாகில் நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடே பிடுங்கி போட்டு அழித்து விடுவேன். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும். கவிழ்க்கிறதற்கும் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் உரிமையை கொடுத்திருக்கிறார். கட்டுவதும் நாட்டுவதும் மாத்திரமல்ல. கேளார்களே யாகில். நம்ம அந்த வசனத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு சென்று விட வேண்டாம். இந்த 2024 கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். எத்தனை பிள்ளைகள்
அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நல்லா இருந்தாங்கங்க, நம்பவே முடியலைங்க. அப்படிதான் அவர்களை குறித்து உயிரோடு இருக்கிற பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். நம்பவே முடியல, இன்னும் எங்கள் மத்தியில் அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கு. காலங்கள் அவ்வளவு துரிதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவை போல ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்து போகிற நிழலுக்கு சமானமாக நம்முடைய வாழ்நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நம்மை கட்டுவார் என்றால் எப்பொழுது கட்டுவார்? அவருடைய வழிகளை நாம் நன்றாய் கற்றுக்கொண்டால். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் நன்றாய் கற்றுக்கொள்ள என்னை உங்கள் கையில் கொடுக்குறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. நான் ஆண்டவர்கிட்ட அப்படி தாங்க சொல்லிட்டு வந்து நிற்கிறேன். என் டீச்சர் நீங்கள் தான், என் ஆசிரியர் நீங்கள் தான். நான் எந்த இடத்துல குறைவாக இருக்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்களா? நல்லா குத்தி சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த உலகத்தில் நான் என்னை கரெக்ட் பண்ணாமல் அங்கே வந்துட்டு ஐயையோ ஐயையோ அப்படின்ற பாட்டெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீர் கொடுக்குற ஜீவிய காலத்திலே கர்த்தர் என்னை உணர்த்துங்க, என்னை திருத்துங்க, சீர்படுத்துங்க. அப்படி ஜெபித்து விட்டு தான் உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறேன். நன்றாய் கற்றுக்கொள்ளுகிற கிருபையை தேவன் பரத்திலிருந்து நமக்கு தருவாராக. நம்ம எப்பவுமே நிறையா கற்றுக்கிட்டோன்னு நினைக்கக்கூடாது. நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் கடலில் கரைக்கிற பெருங்காயம் போல தான். எவ்வளோ பெருங்காய கட்டியை கரைத்தாலும் இந்த சமுத்திரத்தில் பெருங்காய வாசனையை எதிர்பார்க்க முடியாது. அதை நாம் மனதிலே கொண்டு வைத்திருப்போமே. ஆனால் நாம் இன்னும் கற்றுக்கொள்ளுவேன் என்கிற உணர்வு தான் நம்மை நிறைக்கும். நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், அந்த உணர்வை தேவன் அப்படிப்பட்டவர்களை மதிக்கிறதில்லை என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவங்கள இந்த வேதம் மதிப்பதில்லை, கர்த்தரும் மதிப்பதில்லை. நாம் அப்படிப்பட்ட பட்டியலிலே போய்விடாதபடி, ஆண்டவரே நீர் என்னை கட்ட வேண்டும், ஆண்டவரே நீர் என்னை உருவாக்க வேண்டும். அதற்கு தான் இந்த ஆண்டை என் கையிலே கொடுத்திருக்கிறீர். வாசிக்கலாம், எரேமியா 18ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் நம்ம வேதத்தில் இப்படி தான் கேள்விப்பட்டு வளர்ந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மல்கியா 1 அதிகாரத்திலே நம்ம வாசிக்க முடியும், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆனால் அதே கர்த்தர் தான், மாறாதவராய் இருக்கிற கர்த்தர் தான் இங்கே சொல்கிறார், மாறுவேன் என்றும் அவரே தான் சொல்கிறார். நம்ம சொந்தத்திலிருந்து எடுத்து சொல்லலை. என்ன சொல்லுகிறார் பாருங்க, என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள், ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறிவிடுகிற சூழ்நிலையிலே நாம் கொண்டு சென்று விடக்கூடாது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அபத்தமான நிலைமை எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்வேன் ஆண்டவரே. நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்ல இருக்கிறோம்? சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்றால் லிசன் அண்ட் ஒபே, அதுதான் கேட்கிறேன். சும்மா கேட்டுட்டு போறேன்றது கிடையாது. இந்த காதில் வாங்கிட்டு அடுத்த காது 2 காதுமே திறந்த நிலை தான். வாங்கிட்டு விட்டுருவேன் இல்லை, நான் அதன்படி செய்வேன். வாசிக்கலாம், எரேமியா 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை, கர்த்தர் நம்ம மேல கண்ணோக்கமாய் பார்த்தார்னாலேயே நமக்கு என்னதான் வரும்? நன்மை தான் வரும்.
நன்மை உண்டாக என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன் அவர்களை இடிக்க மாட்டேன் அவர்களை நாட்டுவேன் அவர்களை பிடுங்க மாட்டேன் கட்டுவேன் நாட்டுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் இடிக்க மாட்டேன், பிடுங்க மாட்டேன், பதிலாக நான் கட்டுவேன், நாட்டுவேன், நன்மை உண்டாக என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. நம்மள எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தருடைய கண்கள் என் மேலே நோக்கமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீங்கள் என்னை பார்க்குறது ப்ளஷராக பார்க்கணும் ஆண்டவரே, ஆங்கிரியாக பார்க்கக்கூடாது. இதை உருவாக்கினேனே மனஸ்தாபத்தோடு என்னை பார்க்கக்கூடாது. இதுக்காக நான் ரத்தம் சிந்தினது விருதாவாய் போய்விட்டதோ வேதனையோடு நீர் என்னை பார்க்கக்கூடாது. பதிலாக நீர் என்னை பார்த்தாலே எனக்கு நன்மை வரத்தக்க விதத்திலே உங்கள் சத்தத்தை நான் கேட்பேன் ஆண்டவரே. உங்கள் சத்தத்துக்கு கேட்டு அதன்படி வாழ்வேன் ஆண்டவரே. எரேமியா 31 4வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். மறுபடியும்னா அப்ப ஏற்கனவே கட்டுனாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம், 2023 ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை சற்று திரும்பி பார்த்தா சில இடங்களில் கட்டப்பட்டிருப்போம், சில இடங்களில் அழிக்கப்பட்டிருப்போம், பிடுங்கப்பட்டிருப்போம். கர்த்தர் நாட்டி இருந்திருப்பாரு. அவரை பிடுங்கி போடக்கூடிய சூழ்நிலையிலே நம்முடைய ஜீவியத்தின் கிரியைகள் அமைந்திருக்கலாம். இப்போ மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, பரிசுத்தவாட்டியே, நான் உன்னை என்ன செய்வேன், மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அதே 31 28வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா. பாருங்க, நம்மளை கட்டுறதுக்கு கர்த்தர் ஜாக்கிரதையா இருக்கிறாராம். என்ன லவ்விங் காட் பாருங்க, அவ்வளவு அன்புள்ளவர். நம்மை கட்டுகிறதற்கு அவர் எப்படி இருக்கிறாராம், எப்படியோ கட்டுறேன் உன்னையப்போ அப்படி துரத்தலைங்க, உன்னை கட்டுவதற்கு நான் ஜாக்கிரதையாயிருக்கிறேன். இந்த தெய்வத்தை விட்டு எங்கெங்க போறது? நம்மை கட்டுகிறதுல எத்தனை அக்கறை உள்ளவர். கட்டுகிறதற்கு மட்டுமா, நாட்டவும் நம் மீது எப்படி இருக்கிறாராம், ஜாக்கிரதையா இருப்பேன் என்று மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஜாக்கிரதையாக உன்னை கட்டுவேன். எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. கட்டுவேன், நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன், இடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் சற்று நிகழ்கிறது. நல்லது. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்பொழுது நம்முடைய வாழ்விலே வந்து பலிக்கும்? ஒரு சிலர் நம்ம யோசிப்போம், என் வாழ்க்கையில் கட்டப்படலையே, நான் இன்னும் நாட்டப்படலையே. ஒரு சிலருக்குள்ளாக அந்த ஆதங்கம் இருக்கலாம். தொடர்ந்து கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். அவர் நம்மை கட்டுவிக்கிறவர், நாம் கட்டப்படுவோம். அந்த விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து பார்க்கலாம். எரேமியா 42 5-6 வசனங்களுக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியா இருக்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. கர்த்தர், நீ போய் ஜெபம் பண்ணிட்டு சொல்லு, நாங்க கேட்குறோம். அப்படி நாங்க கேட்கலன்னா கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாய் கடவர். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால். எப்பங்க நன்மை கிடைக்கும்? தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதனால்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு, உடன்படிக்கைக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன ஏற்படுகிறது? நன்மை ஏற்படுகிறது. எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற. அப்ப இவங்களுக்கு தெரியுது, எரேமியாவை யார் அனுப்புறா? கர்த்தர் தான் அனுப்புகிறார். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஊழியர்கள் தானாக ஏற்படுவதில்லை. எந்த ஒரு ஊழியரும் பிறக்கும்போதே நெத்தியில் ஊழியக்காரர் என்கிற பட்டத்தை தரித்தவர்களாய் பிறப்பதில்லை. கர்த்தர் அவர்களை அழைக்கிறார், கர்த்தர் அவர்களை உருவாக்குகிறார், கர்த்தர் அவர்களுடைய உண்மையை பார்க்கிறார், கர்த்தர் அவர்களுடைய ஜீவியத்தின் தியாகங்களை பார்க்கிறார், கர்த்தர் அவர்களுடைய வாழ்வின் கீழ்ப்படிதலை பார்க்கிறார். தைரியமா இந்த மக்கள் தான் சொல்றாங்க, எரேமியா சொல்லலை. என்னை கர்த்தர் அனுப்புனாராக்கும், ஊழியர் சொல்லலை, ஜனங்களே சொல்றாங்க. கர்த்தர் அனுப்புகிற உமக்கு வாசிக்கலாம். நாங்க உங்க சத்தத்துக்கு என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, வாசிக்கும் போதே நல்லா இருக்கு. எல்லாம் நல்ல மக்கள். இந்த சபையின் ஊழியர் அடிக்கடி பகிர்ந்து கொள்ளுவது என் காதுகளிலே எக்கோ அடிக்கிறது. இந்த சர்ச் ஆஃப் டெலிவரன்ஸ் கல்லில் நார் உரிக்கிற மாதிரிங்க. யாராவது ஒரு ஊழியர் வந்துட்டா போதும், வாட் அபவுட் யுவர் சர்ச் அப்படின்னு கேட்பாங்க. உடனே இவர் சொல்லுவார், இந்த சர்ச்சு கல்லில் நார் உரிக்கிற மாதிரி. என்னையா அப்படி சொல்லிவிட்டீங்க? ஆயிரங்களான வசனங்களை கொடுக்குறேன், ஒரு மனிதரிடத்திலும் ஒரு மெய்யான கீழ்ப்படிதலை இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல. அப்படி அவர் பகிர்ந்து கொண்டதை என்னுடைய காதுகளும் கேட்டன. ஒருத்தர்கிட்ட கூடங்க, நம்ம சபையிலேயே அதிகமாக அவர் சொல்லியிருக்கிறார், ஆயிரங்களான வசனங்களை கொடுக்குறேன், கீழ்ப்படிதலே இல்லை. வேதனை குரல், ஊழியருடைய இருதயத்தின் பாரம். ஒருவேளை கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் சொல்லுகிறோம், செய்கிறோமா? வாசிக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி வேதத்தில் 2 சம்பவங்களிலே ஜனங்கள் இதே போல சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். வாசிக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்துக்கு வருவோம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் பாருங்க, நல்லாயிருன்னு கூட சொல்லல, ஃபார் எவர் அண்ட் எவர், என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து. எப்படிங்க? ஒரு நாள் 2 நாள் அப்படியா? இல்ல வீக்லி, இந்த சாபத் டேஸ், ஓய்வு நாட்களிலே மட்டும்தான் அப்படியா? என்னாலும் எனக்கு பயந்து. நாம எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம், அதுல கர்த்தருடைய நாம் பயப்படுகிற அந்த பயம் வெளியே காண்பிக்கப்பட்டுவிடும். என்னாலும் கர்த்தருக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் பாருங்க, அந்த பதங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலே ஆழமாய் பதியட்டும். என்னாலும், நீ எல்லா நாளும் நல்லா இருக்கணும். அப்போ நீ என்னாலும் எனக்கு என்ன பண்ணணும்? பயந்து இருக்கணும். என் கற்பனைகளில் 1 2 மட்டும் கேட்டால் போதும் இல்லைங்க. கற்பனைகளை எல்லாம் கை கொள்ள வேண்டும். ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அவங்களுக்கு இல்லையே வேதனை குரல், ஆவியானவருடைய வேதனை குரல். அவங்களுக்கு அந்த ஹார்ட் இல்லை. அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். அவங்களுக்காக பிதாவின் சமூகத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவங்க வாழ்க்கையை சற்று உற்று பார்த்தா எனக்கு பயப்படுகிற பயம் இல்லை. என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவாங்க, ஆனால் கற்பனைகளுக்கு எல்லா கற்பனைகளுக்கும் அவங்க கீழ்ப்படுகிறது இல்லை. 1-2 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து விட்டு மீதி கற்பனைகளை பார்த்துக்கலாம். அதை கர்த்தர் ஆமோதிப்பவர் அல்ல. கற்பனைகளுக்கு எல்லாம் நாம் கடைப்பிடிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஏன்?
நமக்கு நன்மை உண்டாயிருக்கணும், நாம் நல்லா இருக்கணும். நாம் மட்டும் இல்லை, நம்முடைய தலைமுறையும் நம்முடைய சந்ததியும் நன்றாயிருப்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கு. பாருங்க, மறுபடியும் கர்த்தர் இங்க சொல்லுகிற காரியம், இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும். பாருங்க, விருத்தின்னு சொல்லலங்க, மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய். அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய. அவர் எப்படி நம்மை கட்டவும் நாட்டவும் ஜாக்கிரதையாய் இருக்கிறாரோ, அதே போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும், சாவதானமாயிருக்க வேண்டும். வாசிக்கலாம், எரேமியா 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே ஒரு விசேஷத்தை கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலும் சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய வீடுகளிலே என்ன விசேஷம்? கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தா கேட்பாங்க, என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுறீங்க, உங்கள் வீட்டில் என்ன விசேஷம்? என்ன நீ காலேஜுக்கு போகிற, என்ன ஸ்பெஷல்? வித்தியாசமாக போறியே, என்ன விசேஷம்? வேதத்திலும் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் ஒரு விசேஷத்தை சொல்லுகிறதே நாம் வாசித்து அறிய முடியும். புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷத்தை சொல்லுகிறார். எரேமியா 7:23 வாசிக்கலாம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது எப்பொழுது அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறவர், அவர் வாக்குக்கு செவி கொடுக்கும் பொழுது. செவி கொடுத்தல் என்ன, ஒரு காதை கட் பண்ணிட்டு கொடுத்துறதா? இந்தாங்க ஆண்டவரே செவி கொடு செவி கொடுன்னு சும்மா. சரி, 2 நாளைக்கு 2 செவியை கொடுத்துருவோம், 3rd டே எதை கொடுப்போம்? இருக்கிறதே 2 தானே. செவி கொடுத்தல், ட்ரஸ்ட், லிசன் அண்ட் ஒபே, அதுதான் செவி கொடுத்தல். கர்த்தருடைய வார்த்தையில் என் நம்பிக்கையை வைக்கிறேன், நான் கேட்கிறேன், அதன்படி நான் செய்வேன். அதுக்கு பேர் தான் செவி கொடுத்தல். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது then only I will be your God, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வழியில் சொல்லப்படலங்க, எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். நம்மை நாட்டுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நாம் நடக்கும்படியாக என் நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளை. விசேஷத்தையே, இது ஒரு விசேஷம். வேதாகமத்தின் அடிப்படையிலே இது ஒரு விசேஷம். நம்ம எதெல்லாமோ விசேஷம் சொல்லுகிறோம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற விசேஷத்தை விசேஷமாக பார்க்கும் பொழுது விசேஷமாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், விசேஷித்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வந்து சேரும். அதுதாங்க விசேஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி, அன்பாலாம் இதை நீ செய்யணும்ப்பா சரியா, அப்படிலாம் ஜாம் பட்டர் போடுகிறவர் நம் தேவன் அல்ல. கட்டளையிட்டு, கட்டளை, பரத்திலிருந்து வருகிற கட்டளை விசேஷம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். நிறைய விசேஷங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் ஒன்று, புதிய ஏற்பாட்டில் ஒரு விசேஷம். வாசிக்கலாமே. 1 யோவான் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே அங்கே கர்த்தர் ஒரு விசேஷத்தை நமக்கு வைத்திருக்கிறார். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் என் வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிற தேவன் எப்படிப்பட்டவர்? வெளிச்சமாயிருக்கிறார். சில நேரங்களில் சூரியனுடைய பிரகாசத்தை பார்க்க முடியலைங்க. தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய ஐ சைட்டு டிம் ஆகி விடுகிறது.
தலைவலி மிகுதியாய் ஏற்படுகிறது. இந்த சாதாரண வெளிச்சத்தை பார்த்தாலே நம்முடைய மாம்சீக கண்கள் பலவீனம் அடைகிறதே. தேவன் எப்படிப்பட்டவர்? ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் என்ன கிடையாது? கொஞ்சம் கூட இருளே கிடையாது. யார்கிட்ட? நம்முடைய தேவனிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு. யோவான் அழகா சொல்லுகிறார், கர்த்தரோடு கூடவே இருந்தவர், கர்த்தருடைய மார்பிலே சாய்ந்து இயேசுவினுடைய இதய துடிப்பை நன்கு உணர்ந்தவர். அவர் இயேசு கிட்ட கேட்டு நமக்கு சொல்லுகிற விசேஷம் என்னவென்றால், தேவன் எப்படிப்பட்டவர்? ஒளியாய் இருக்கிறவர். அவரிலே எவ்வளவேனும் இருள் இல்லை. அந்த எரேமியா 42ஆம் அதிகாரம் 5-6 நம்ம வாசித்தோம் அல்லவா? எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். இப்போ இந்த விசேஷங்களை நாம் கேட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு விசேஷமும் புதிய ஏற்பாட்டிலே ஒரு விசேஷத்தையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த விசேஷங்களுக்கு நாம் விசேஷமாய் கீழ்ப்படிவதற்கு இந்த காலை வேளையிலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மிடத்திலே ஆவலுடன் எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த காலை வேளையிலே ஒரு அற்புதமான விசேஷம். இப்போ பார்க்கலாம் பாருங்க. எரேமியா காலத்தில் மட்டும் ஜனங்க சொல்லலை. அப்படியே பழைய ஏற்பாட்டுக்கு வருவோம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு வருவோம். நீங்க சற்று கவனமா கவனிச்சாதான் இந்த சத்தியம் நமக்கு உள்ளே இருதயத்திலே பதியும். சற்று நாம் உட்கார்ந்துக்கிட்டு வெளி இடங்களில் டிராவல் பண்ணுகிறோம் என்றால் இந்த வார்த்தையின் வெளிச்சம் நமக்குள்ளே வருவதில்லை. நான் மறுபடியுமாக சொல்லுகிறேன், வசனத்தை ஆர்வத்துடன் சில பேர் அப்படியே இருப்பாங்க. அந்த மூஞ்சி சொல்லும், இது இங்கே இல்லை, எங்கேயோ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்படியே காமிச்சு கொடுத்துரும். சில முகங்கள் அந்த அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும். போன ஆண்டிலே நாம் எந்த வார்த்தையை கேட்டோம்? வாக்குத்தத்தமாக, அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். சிலர் வாழ்க்கையை நான் கூர்ந்து கவனிப்பதுண்டு. ஏன் சிலர், எல்லாரையுமே தான் கவனிப்பதுண்டு. அப்படிதானே கவனிச்சாதானே அவங்களுக்காக நான் பிதாவிடம் ஜெபிக்க முடியும். சும்மா மேலோட்டமாக ஆசீர்வதியும் சொல்லி ஜெபிக்கிறதற்கு நான் உந்தப்படவில்லை. ஆசீர்வதிக்கிறவர், அவர்கிட்ட போய் ஆசீர்வதியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதத்தின் பாதையிலே நாம் செல்ல வேண்டுமே. சில பிள்ளைகள் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள இயலாமல், இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, அப்பமே தெரிஞ்சு போகுது அந்த வெளிச்சத்தை அவர்களால் கிரகிக்க முடியவில்லை. பாவம், அவங்களுக்கு அந்த பிரகாசத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை, தலைவலிக்குது அவங்களுக்கு. இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு எங்கெங்க வேதத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்கள், இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு, இதெல்லாம் விசுவாசிகளுக்கு, இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு எந்த வார்த்தையாவது காண்பித்து கொடுங்க. எங்கேயுமே இல்லாத ஒன்றை சத்துரு பக்கவாட்டு வழியாய் வந்து நம்முடைய மனதிலே பதித்து விடுகிறான். அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து அவைகளை ரெசிஸ்ட் பண்ண வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் எத்தனை கவனமாய் கவனிக்க வேண்டும். தேவனிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை. இப்ப வாசிக்கலாம், யாத்திராகமம் 24:7 வாசிக்கலாம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். பாருங்க, இப்ப நம்ம காது கேட்க வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி, உடனே அந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து. கேட்டு இல்ல, கர்த்தர் சொன்னதெல்லாம் கேட்போம் அப்படி சொல்லல, கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். எரேமியா காலத்தில் இருந்த ஜனங்கள் மாத்திரம் அந்த வார்த்தையை சொல்லலைங்க. மோசேயின் காலத்திலும் இஸ்ரவேல் மக்கள் தலைவனாகிய ஊழியனை பார்த்து சொல்லுகிறார்கள்,
நாங்கள் உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகிறோம். எப்பொழுது கர்த்தர் நம்மை கட்டுகிறவர், எப்பொழுது கர்த்தர் நம்மை நாட்டுகிறவர், நாம் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாய் எப்பொழுது காணப்படுகிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை கட்டுகிறவர், நாட்டுகிறவர். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின் தலைப்பு கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். உடன்படிக்கைக்கு நாம் உண்மையாயிருக்க வேண்டும். இப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் போகிறோம். உடன்படிக்கையின் வசனங்களை ஜனங்கள் காது கேட்க தலைவன் வாசிக்கிறான். உடனே ஜனங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம். வாசித்தது யாரு? ஊழியர். ஆனா இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சம் கொடுப்பாராக. இன்னொரு இடத்துல யோசுவா 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்துக்கு நேராக வருவோம். அங்கேயும் ஒரு கூட்டம் மக்கள் தலைவனாகிய யோசுவாவை பார்த்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரைன்னு சொல்லல, கர்த்தரை மாத்திரம் சேவித்து சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம். அவர் சத்தத்துக்கு இல்ல. நிறைய சத்தங்கள் இந்த உலகத்துல நம்முடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. மறைந்து போன அரசியல் தலைவர்களாகட்டும், பாடகர்களாகட்டும், ஊழியர்களாகட்டும், அவர்களுடைய வார்த்தைகள் காற்றிலே மிதந்து கொண்டிருக்கிற அந்த அதிர்வலைகள் மூலம் அவர்கள் அதை பதிவு பண்ணுகிற டெக்னாலஜியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்க கர்த்தருடைய சத்தத்துக்கே கீழ்ப்படிவோம். சத்தத்துக்கு சொல்லல, அவருக்கு மாத்திரம் கீழ்ப்படிவோம் என்றார்கள். அப்போ ஜனங்களுக்கு தலைவன் என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தரை சேவிக்கும்படி. வாசிக்கலாம். அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களுடைய உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினான். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி நாம் இன்னைக்கு என்ன சொல்லுகிறோம்? கர்த்தரே உமக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், உங்க சத்தத்துக்கே கீழ்ப்படிவோம், நீங்க சொன்னபடி எல்லாம் செய்வோம். அங்கே மோசே காலத்திலே ஜனங்கள் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியாவின் காலத்திலே ஜனங்கள் சொல்லுகிறதை வாசிக்க கேட்டோம். இங்கே யோசுவாவின் காலத்திலும் ஜனங்கள் சொல்லுகிறதை, அவர் விவரமான தலைவர் யோசுவா, நீங்கள் இப்படி தான்ப்பா சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, நான் எழுதி வச்சிடுறேன், நீங்கள் சொன்னீங்கல்ல நான் அதை ரெக்கார்ட் பண்ணுகிறேன் என்று அவர் பதிவிடுகிறார். இப்போ மோசே இந்த தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்ன மக்களுக்கு என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். உபாகமம் 31:29க்கு வருவோம். உபாகமம் 31:29. என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். எனக்கு தெரியும்பா, நீங்க சொல்றீங்க, நான் உங்க காது கேட்க வாசித்தேன், நீங்க சொன்னீங்க நாங்க உடன்படிக்கைக்கு கட்டுப்படுவோம் சொன்னீங்க, கீழ்ப்படிந்து நடப்போம் சொன்னீங்க. ஆனா மோசே சொல்லுகிறார், இது நடக்கிற காரியமா எனக்கு தெரியல, நிச்சயமாய் நீங்கள் உங்களை கெடுத்து. அப்போ கெடுத்து கொள்ளுகிறதற்கு வேறு ஒரு காரணி அங்கே தேவைப்படாது. நாமே நாம் கெட்டுப்போவதற்கு காரணியாய் அமைந்து விடுகிறோம். அநேக நேரத்தில் நாம் சாத்தானை சொல்லுகிறோம். இந்த சாத்தான் பாருங்க, நீ கீழ்ப்படி விடாதபடி பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் ஆண்டவர்கிட்ட போய் புலம்புறான், இங்கே பாருங்க ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க எம்எல்ஏயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, அது ஒழுங்காக கீழ்ப்படியலை, இது என்னையவே சொல்லிக்கிட்டு, நானே உமக்கிட்ட உத வாங்கிக்கிட்டு நசுக்கப்பட்ட தகரடப்பா போல காணப்படுகிறேன், இது என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்கு. இது அவனுடைய புலம்பல். எப்போ பாரு தேவ பிள்ளைகள் என்னையவே குற்றம் சொல்கிறாங்க. சாத்தான் நம்மளை கெடுக்க மாட்டான்.
அவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை, அந்த பவர் இல்லை, அந்த சத்துவம் அவனுக்கு இல்லை. ஏனென்றால் அவனை தேவன் தம்முடைய வெண்கலம் போன்ற கால்களினாலே நசுக்கி விட்டார். பின்ன எங்கிட்டுங்க அவன் உங்களை கர்த்தருடைய வழியில் நடக்க விடாதபடி உங்களை பண்ண முடியும்? நாம் தான் அநேக நேரத்தில் சாத்தான மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அறியாமல். இங்கே மோசே மூலமாக கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாய் உங்களை நீங்கள் கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விலகுவீர்கள், நீங்க விலகி போயிருவீங்க. இதுதானே நிஜம். இந்த 2024 ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். அப்புறம் தீமை வராம என்ன வரும்? தீமை உங்களுக்கு நேரிடும். வாசிக்கலாம். உங்கள் கை கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள். நம்முடைய கரத்தின் கிரியைகள் கர்த்தரை கோபப்படுத்துகிறதா, அல்லது நம்முடைய கரத்தின் கிரியைகள் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறதா? அநேக மக்களை கர்த்தர் கானானுக்குள்ளாக நடத்தி கொண்டு வருகிறார். 1 கொரிந்தியர் 10:1-5 வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எல்லாரும் தன்னை சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள், எல்லாரும் மேகத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்திலே கர்த்தருடைய பிரியம் இல்லை. இந்த காலை வேளையிலே எனக்கு அன்பான சகோதரா, சகோதரி, வாலிப பெண்ணே, வாலிப தம்பி, உன்னை குறித்து கர்த்தர் இப்படி எழுதுவாரா? நான் உன் மேலே பிரியமா இல்லை அப்படி எழுதுவாரா? உன் கை கிரியையினாலே என்னை கோபப்படுத்துகிறாய் அப்படி எழுதுவாரா? நான் உனக்கு நன்மை செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நீ என் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்கிறாயே எப்படி எழுதுவார்? அது உங்களுக்கும் தேவனுக்கும் அடுத்தது. யாரையும் குற்றம் சொல்லுவது எனக்கு அடுத்ததல்ல. நாம் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதை செய்ய வேண்டுமே, அதுதானே விசேஷம். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே உங்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அந்த கட்டளைக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? இப்பொழுது எரேமியா 42:10 முதல் பகுதியை மட்டும் வாசிக்கலாம். நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால் போதும். இந்த தேசத்தில் எப்பொழுது கர்த்தர் நம்மை கட்டுகிறவர், நாட்டுகிறவர் இந்த தேசத்தில், அப்படின்னா நம்ம எல்லாரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் போகணும். அப்படியா? என்ன தேசம்? நம்ம அவ்வளவு பணம் செலவு பண்ணி போக அந்த ஊரில் போய் எவ்வளோ நாள் குடியிருக்க முடியும்? மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, உணவு பழக்கங்கள் வேற, சீதோஷ்ண நிலைமை வேற. அப்போ ஆண்டவர் விவரம் இல்லாமல் சொல்லுவாரோ? நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். அப்போ என்ன அர்த்தம்? இந்த தேசம் அது எதை குறிக்கிறது? இந்த தேசம் என்பதற்கு மாத்திரம் தியானிக்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் எடுக்கிறது. அந்த அளவிற்கு வேதாகமம் முழுவதிலும் ஆழ்ந்த சத்தியங்களை நாம் தியானிக்க முடியும். இந்த தேசம் எதை குறிக்கிறது? முதலாவதாக கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், அது ஒரு தேசம். இரண்டாவதாக ஹியூமன் ஃபிடலிட்டி டு காட், தேவன் மீது வைத்திருக்கிற மானிட விசுவாசம், கர்த்தர் மீது நம்ம வைத்திருக்கிற விசுவாசம், அது ஒரு தேசம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கைக்கு நாம் எந்த அளவிற்கு உண்மையாய் இருக்கிறோம், முதல் தேசம். இரண்டாவதாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஸ்டில் நாம் வழி தவறி போனாலும், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டு இருந்தாலும்,
கர்த்தர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு நாம் கட்டுப்படுகிறோமா? அவர் மீது, அவர் வார்த்தையின் மீது, அவர் உடன்படிக்கையின் மீது, அவர் இரத்தத்தின் மீது என் நம்பிக்கையை வைக்கிறேனா? எத்தனை நேரம் முறுமுறுக்கிறோம், என்ன கர்த்தர். அந்த மாதிரி தேவ தூஷணம் எதுவுமே கிடையாதுங்க. பாதம் பாதம் பைபிள் வாசித்ததெல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே யோசித்திருக்கீங்க தானே? கர்த்தருக்கு அது தெரியும். ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம்? உசுரோட இல்லை, என்னத்தை காணணும்? கர்த்தர் மீது வைக்கிற அந்த விசுவாசம் ஒரு தேசத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த தேசத்திலே நீ தரித்திருந்தால், அடுத்ததாக தேவனுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற நெருங்கிய ஐக்கியம். உறவு என்றால் ஹாய் பாய் அல்ல. இன்றைய தலைமுறை அதை எளிதில் கையாளுகிறது. பார்த்த உடனே ஹாய்ன்னு சொல்லும், அடுத்த செகண்டே பாயின்னு சொல்லும். அது அல்லங்க. ஒருத்தர் கூட உள்ளார்ந்து ஆத்மார்த்தமாக பழகி அவங்களுடைய குறைவுகள் நிறைவுகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் ஸ்டில் ஐ லவ் தி. எப்பொழுது நாம் அதை சொல்லுகிறோம்? நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறோமா? ஐ லவ் தி ஜீசஸ். பாட்டு பாடுறோம் ஆராதனையில், இயேசுவே உம்மையே பாடுவேன் நேசிப்பேன். அது பாடல், அது தேசம் அல்ல. பாடிட்டு அந்த கேட்டுக்கு போனாலே அப்படி பாடணுமோ? ஒரு ஆத்துமாட்ட கேட்குறேன், கடந்த வாரம் கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசினார்? வெளியில் இருந்தால் கூட நினைவெல்லாம் இங்கே தான் இருக்குது. உங்ககிட்ட என்ன பேசினார்? ஃபோனில் தான் கேட்குறேன், கர்த்தர் பேசினாரா உங்ககிட்ட? அப்பா என்ன என்ன பேசினான்னு எப்படிங்க எடுக்க முடியும்? இது உறவா? இது அல்லங்க உறவு. உடனே என்ன சொல்லுவீங்க? யாராக இருக்கும்? இந்த அவங்களா இருக்குமோ, இந்த இவங்களா இருக்குமோ? இந்த மனப்பான்மை நம்மை விட்டு மாறணும். என்னை தான் நீங்கள் உங்களையே நினச்சிக்கோங்க, உங்களையே நினச்சிக்கோங்க. கர்த்தரோடு நாம் கொண்டிருக்கிற உறவிலே ஸ்டில் மோர் அண்ட் மோர், மோர் அண்ட் மோர், இன்னும் 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 நான் ஆழத்துக்குள்ளே போகணும். அது ஒரு தேசம். அந்த தேசத்திலே நீங்கள் எப்படி இருக்கணும்? தரித்திருந்தால். நல்ல அழகான தமிழ் மொழிபெயர்ப்பு. தரித்திருப்பது எப்படிங்க? நாம் அப்படியே அணிந்து கொண்டிருப்போம், களையாமல் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்குது, அதுதானே தரித்திருக்குது. ஆடை அணிந்து கொள்வது வேற, தரித்திருக்கிறது வேற. அணிந்து கொள்ளுவதுனா அந்த ஆடையை அடுத்த நேரங்களிலே நான் மாற்றி விடுவேன், மாற்று உடை தரித்து கொள்ளுவேன். ஆனால் தரித்து கொள்ளுவது நான் இஷ்டப்பட்டு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குழந்தைகளை பார்த்தா அது அப்படியே தெரியும். ஐ லைக் திஸ் ட்ரெஸ், இதுதான் எனக்கு வேணும். அம்மா சொல்லும், இது ஓயாமல் கட்டிக்கிட்டு இருக்கேல்ல, இதை கட்டு, இதுதான் வேணும். தரித்திருத்தல். இந்த தேசத்திலே நீ தரித்திருந்தால், நிறைய தேசங்கள் உண்டு, வருகிற நாட்களிலே அதை பார்ப்போம். உடனடியாக எல்லா தேசங்களையும் பற்றி நாம் அறிந்து கொண்டால் சொல்லிடலாம். அதை மனதிலே தக்க வைத்து கொள்ள கிருபை நமக்கு வேண்டும். முதலாவதாக உடன்படிக்கையிலே covenant faithfulness. உடன்படிக்கைக்கு நாம் எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம், அந்த உண்மை, அதுதான் தேசம். அடுத்ததாக தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை, ஹியூமன் ஃபிடலிட்டி டு காட். கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம், அது ஒரு தேசம். கர்த்தருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு க்ளோஸ் ரிலேஷன் உண்டு, ரொம்ப தொடர்பு உண்டு. இயேசுவா அது இப்படிதான் சொல்லுவார், எனக்கு நல்லா தெரியும். நெருங்கி பழகுனாதான் அப்படி சொல்ல முடியும். அது ஒரு தேசம். இப்போ நாம் வரலாம், வாசிக்கலாம் பாருங்க. தேவன் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே நாம் தரித்திருப்பது தான் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்கிற உன்னத திட்டம். என்ன திட்டம்? இந்த தேசத்திலே தரித்திருந்தால். அந்த தேசத்தை குறித்து தான் நாம் இவ்வளோ நேரம் கேட்டோம். இந்த தேசத்திலே நாம் தரித்திருக்கும் பொழுது
கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நீ உன் கூட்டை விட்டு நீ அலைஞ்சிராத. அலைஞ்சிட்டேன்னா வாசிக்கலாம், நீதிமொழிகள் 27:8 வருவோம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே, அப்படின்னு சொல்லலங்க, அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அந்த மனுஷனும் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? தன் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இங்க அங்க அங்க அடுத்து அப்படி இப்படி அலையக்கூடாது. தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் கேட்குறேன், நான் நடப்பேன், அதன்படி என் ஜீவியத்தை திருத்திக் கொள்ளுவேன். ஹெல்ப் மீ லார்ட். யாரெல்லாம் அப்படி தேவனை நோக்கி வேண்டுகிறோமோ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார். இந்த நாட்களிலும் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எப்பொழுது கட்டப்படுவாய்? என் ஸ்தானத்தை நான் விட்டு மாறக்கூடாது. கர்த்தர் உங்களுக்குன்னு என்ன வச்சிருக்கிறாரோ, இந்த சபையிலே ஒருத்தர் சொன்னார், இன்னமும் என் காதில் கேட்குது, நான் சபைக்கு காலாயிருப்பேன். இப்போ கால் டொபக்குன்னு விழுந்துருச்சு. காலை டொபக்குன்னு விழுந்துருச்சுன்னா காலை தூக்கி போட்டுற முடியுமா? நம்மளே எத்தனை பேர் அப்படி செய்வோம்? அதுக்கு தான் ஸ்பெஷல் கேர் கொடுப்போம். நான் சபைக்கு காலாயிருப்பேன். இப்போ காலை பார்க்கும் பொழுது காலையே காணோம், அந்த கால் பகுதியை கூட காணோம். புரியும் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் தயவுசெய்து நிறைய டியூப்லைட்லாம் போடுங்க. வசனத்தின் வெளிச்சம் நமக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். காலாய் நான் இருப்பேன் என்று சொன்னவரை இன்று பார்க்க முடியலங்க. ஸ்தானத்தை விட்டு அலைகிறதற்கு நான் சொல்லுகிறேன். உனக்கு உன் ஸ்தானம் உனக்கு தெரியுது. நீ கால், நீ கை, நீ மூளை, நீ இதயம். நான் ஒன்றுமே இல்லை, டோர்மேட். ஒரு நெகத்தை கூட லைட்டாக கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணி பாருங்கள், 2 நாளைக்கு வலிக்கும். அதை வச்சு வேலை செய்ய சோம்பல் படுகிற தேவ பிள்ளைகளும் உண்டு. ஓ, நெகத்தை கட் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு நோ குக்கிங் அட் ஆல், ஆன்லைன் ஆர்டர். அப்படி தான் ஆர்டர் வரும் வீட்டுக்குள்ளே இருந்து. சின்ன நெகத்துக்கு பிரச்சனைனா எவ்வளவு கேர் பண்ணுகிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்குதோ அப்படியே அப்படியே அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பதித்து கொள்ளுவோம். அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு மனுஷன். இந்த பட்டியலிலே உங்க பெயரும் என் பெயரும் காணப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாயிருப்போம். வாசிக்கலாம். இந்த தேசத்திலே தரித்திரு. கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சகோதரனை பார்த்து சொல்லுகிறார், ஒரு சகோதரியை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் அழகாக பேசுகிறவர். வாசிக்கலாம். முதல்ல சகோதரன்ட்ட சொன்னதை பார்ப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களுக்கு வருவோம். இந்த தேசத்திலே வாசம் இந்த தேசத்திலே தரித்திருந்தால், அந்த தேசத்தின் 3 தேசங்களை குறித்து நாம் மேல்வாரியாக மேலோட்டமாக நம்ம பார்த்தோம். இப்போ வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:3-4. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, தயவுசெய்து வாசம் பண்ணு. அப்படி கர்த்தர் சொல்லுகிறாரா? வாசம் பண்ணு. வசனத்தை ஆத்தரைஸ்டா வாசிக்கணும். கர்த்தர் சொல்ற மாதிரியே இருக்கணும். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, வாசம் பண்ணு பண்ணு. யாரை பார்த்து சொல்றாரு? ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார். ஈசாக்கு நமக்கு யாரு? சகோதரன். இயேசுவே நமக்கு மூத்த சகோதரன், ஈசாக்கும் நமக்கு சகோதரன். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து. யார் ஒருவர் இந்த தேசத்திலே தரித்திருப்பாரானால் அவர்களோடு கர்த்தர் இருப்பார். உங்க கூட கர்த்தர் இருக்கணுமா? எத்தனை பேருக்கு ஆசை என் கூட கர்த்தர் இருக்கணும்? அந்த ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அழகாக அசைவாடினார். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். அது போதுங்க. அது போதும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும்
அதிகாரத்தினாலே படைத்திருக்கிற தேவன், வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். அவர் உண்டாக்கின எல்லாவற்றை பார்க்கிலும் தம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவர். அவர் பார்த்து நம்ம சொல்கிறோம், யெகோவா சம்மா என் கூட இருப்பீர். எப்போ இருப்பீர்? இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு. நம்மளே எத்தனை பேர் இந்த தேசத்திலே தரித்திருக்கிறோம்? வாசிக்கலாம். நான் உன்னோடே கூட இருந்து உன்னை அப்படியே விட்டுருவேன்பா. அப்படியா சொல்லுகிறார்? ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம்னா அல்லேலியான்றோம். அதுக்கு முந்தைய சாராம்சத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறோம். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன்பா. எப்பொழுது? இந்த தேசத்திலே வாசம் பண்ணும் பொழுது. அடுத்து சொல்றார் பாருங்க, நான் ஆபிரகாமுக்கு சொன்ன காரியங்கள் அத்தனையையும் நிறைவேற்றுவேன். யாக்கோபு கிட்ட போய் சொல்லுவாருங்க. ஆபிரகாம்கிட்ட சொன்னா, ஈசா கிட்ட சொன்னா, இப்போ உங்ககிட்டையும் சொல்றேன். அழகான தேவன், அற்புதமான தேவன், உடன்படிக்கைக்கு நம்மை கட்டுப்படுத்துகிற தேவன். நம்மை உடன்படிக்கைக்கு உண்மையாயிருன்னு சொல்லுகிறவர், அவர் எப்படி உண்மையுள்ளவராக இருக்க மாட்டாரா என்ன? அவர் உண்மையுள்ளவர். அவருடைய உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது. அந்த உண்மையுள்ளவனை கர்த்தர் பரிபூரண நன்மைகளினால் ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிறவர். வாசிக்கலாம். 4வது வசனம் வருவோம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை. ஆபிரகாம் இப்பதாங்க விஷயத்துக்கு அவர் வர்றாரு. இந்த தேசம் வாசம் பண்ணுன்னு சொல்றவர் அந்த தேசத்திலே வாசம் பண்ணுகிற விதத்தை சொல்லுகிறார். ஆபிரகாம் உங்க அப்பா என் சொல்லுக்கு என்ன பண்ணா? கீழ்ப்படிந்து. பிள்ளையே இல்லைங்க. உனக்கு போய் வெளியே போய் பாரு, வானத்தை பாரு, வெளியே வா, ஒரு கைப்பிடி மணலை எடு, கவுண்ட் பண்ணு, இப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்போ சொல்லுகிறார்? ஒத்த பிள்ளை கூட இல்லை. நம்மளா இருந்தால் சொல்லுவோம், இன்னும் ஆண்டவரே வளர்றீரா, தூக்க கலக்கத்தில் ஏதாவது சொல்கிறீரா, நம்ம ஆண்டவரை திருப்பி அடிப்போம். ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நம்முடைய நீதி எப்படிங்க இருக்குது? கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா அதை நம்புறதுக்கே கொஞ்சம் காலம் எடுக்குதுங்க. சூழ்நிலையை பார்த்தா தெரியல, ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ வளர்றாங்க, சரி கேட்டுக்கிடுவோம். இது இல்லைங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவன் அடுத்து என்ன பண்ணுறான்? அந்த கீழ்ப்படிதலை கர்த்தரே விவரிக்கிறார். எப்படி கீழ்ப்படுகிறான்? என் விதிகளையும். ஒரு காரியம் சொல்லும்போது கர்த்தர் என் என் என்று சொல்லுகிறார். என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். இனிமே கை கொள்ளுவான் நான் எதிர்பார்க்கிறேன், அப்படி சொல்லல. கை கொண்டபடியினால் அவன் ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன். ஆனா நீ என்ன செய்ய? இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அண்ணனுக்கு சொன்னார். அடுத்து அக்காவுக்கு என்ன சொன்னார்? அதை பார்த்துருவோமே. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரூத் 2:8. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போ. போவாஸுக்கு ரூத்து மகளா? முதல்ல அந்த காரியத்தை வருவோம். போவாஸுக்கு ரூத்து மகளா? கர்த்தருடைய ஆவியானவர் போவாஸை கொண்டு பேசுகிறார். கேள் கேள், நான் சொல்றத கேள். பொறுக்கிக் கொள்ள வேற வயலுக்கு நீ என்ன செய்ய வேண்டாம்? போகாத. இந்த இடத்தை விட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நீ இங்கேயே இரு. ஆனா சூழ்நிலை, ரூத்தின் நிலைமை நமக்கு தெரியும். கைம்பெண் ரூத்தின் நிலைமை நமக்கு தெரியும். பசி ஆற முடியலை. மாமி சொல்லி அனுப்பியிருக்காங்க, அந்த வயலுக்கு போ, அவன் நமக்கு உறவுக்காரன், அவன் உனக்கு பார்த்துக்கிடுவான், உனக்கு பசி ஆற்றுவான், நீ சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எனக்கு எடுத்துட்டு வா. வேறே வயலுக்கு போகாத,
இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார அக்காவுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே கூடன்னு சொல்லல, கூடவே கூடவே இரு. எத்தனை அக்காமார் அதை கேட்க போகிறோம்? பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா யோசிப்போம். யோசித்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் வருகை வந்துவிடும். ஆயத்தப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவார்கள். பிறகு நம்ம யோசனையை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான். ஆனால் நம்ம ரூத்து சகோதரிக்கு கர்த்தர் சொல்கிறாரு, வேறு வயலுக்கு பொறுக்கி கொள்ள போகாத. உனக்கு சாப்பிட்றதுக்கு தானியம் வேணும் தானே, இங்கே இரு. இங்கே உனக்கு தானியம் கிடைக்கும். இங்கே கிடைக்கிற தானியத்தை விட வேறு எந்த தானியம் உனக்கு வெளியில் கிடைக்க போகுது? இவ்விடத்தை விட்டு போகாத, இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே. அதுதாங்க கர்த்தர் இந்த தேசம் என்று சொல்லுகிறார். இந்த தேசத்திலே தரித்திருந்தால், எனக்கு இந்த வசனம் அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. என் இருதயத்தை அப்படியே கவர்ந்து இழுத்தது. அழகாக ஒரு பெண்களோடு இணைத்து சொல்லுகிறதை என்னால் அனுபவித்து களி கூற முடிந்தது. இங்கே இரு, என் ஊழியக்கார பெண்களோடு கூட இருன்னு சொல்லலைங்க, கூடவே இரு. அப்படியே விட்டு பிரியக்கூடாதுன்னு அர்த்தம். நம்மள எத்தனை பேர் ஊழியர்களோடு சேர்ந்து இருக்கிறோம்? அப்பப்போ பார்க்குறோம், ஹாய் பாய் தான். நம்மளுடைய தரத்தை நாம் நிதானித்து கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இந்த தேசத்தை விட்டு வேற வயலுக்கு நீ பொறுக்கி கொள்ள போகாத. இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி உங்கள் கரத்தை கர்த்தர் பார்க்கட்டும், மனிதர்கள் அல்ல. பரலோகம் கண்டு களி கூறட்டும். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் என் கரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அந்த தேசத்திலே நிலைத்திருக்க போகிறது. நான் தரித்திருக்க போகிறேன். எனக்கு 2024 கர்த்தர் என் கையிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம நோட் பண்ணி கொள்ளுவோம். நமக்கு சமயம் காலம் போதாதபடியினாலே வீடுகளிலே சென்று நீங்கள் ஆழமாய் தியானிக்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்போ வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 10:15 வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். A humble submission, அதுதாங்க covenant faithfulness. இந்த தேசத்திலே தரித்திருந்தால், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இவ்விடத்தை விட்டு போகாத. இந்த வயலை விட்டு வேற வயலுக்கு கதிர்களை பொறுக்கி கொள்ள போகாத. இங்கே என் ஊழியக்காரர்களோடு கூடவே இரு. அப்படி சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிறோம். ஆனால் அநேக நேரமே நம்முடைய ஜீவியம் வேறு விதமாக காணப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன சொல்றாங்க? பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி பாருங்க, எவ்வளவு தாழ்மையோடு கர்த்தர்கிட்ட தங்களை மனதிலிருந்து சப்மிட் பண்ணி சொல்றாங்க பாருங்க. அதுதாங்க கவர்னன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். இப்போ வாசிக்கலாம். லேவிய ராகமம், இந்த பகுதியை வைத்துக்கொள்ளுவோம். லேவிய ராகமம் 26ஆம் அதிகாரம் 40 முதல் 45 வரை உள்ள வார்த்தைகளை வாசிக்கலாம். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதும் அன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடி. நியாயாதிபதிகள் 10:15 இருக்கிறத லேவிய ராகமத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். வாசிப்போம். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி.
நம்ம எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறோமோ, பரலோகம் அதற்கு கீழ்ப்படியாமை என்று சொல்லல, துரோகம் என்று சொல்லுகிறது. துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறது. அதை தான் அவங்க நியாயாதிபதிகள் 10:15 சொல்கிறாங்க. நாங்கள் பாவம் செய்தோம், தேவரீர் உங்கள் பார்வைக்கு நலமானதை செய்யுங்க, கண்டிப்பாக நாங்கள் அழிந்து போகிறது உங்களுக்கு பிரிய இல்லை. எவ்வளோ அழகாக ஜெபிக்கிறாங்க பாரு. அந்த ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்காமல் அவரால் இருக்க முடியலைங்க. இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தரலாம், இனிமேல் நாங்கள் தப்பு செய்ய மாட்டோம். அந்த கான்செப்ட், இனிமேல் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், நாங்கள் துரோகம் பண்ணினதை ஒத்துக்கொள்ளுகிறோம். நாங்கள் மட்டும் துரோகம் பண்ணலை, எங்கள் முற்பிதாக்களும் அக்கிரமம் பண்ணிட்டாங்க, நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால், பாருங்க, விரோதமாக துரோகம் சொன்னவர் அடுத்த வார்த்தையில சொல்லுகிறார், எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால். நானும் அவர்களுக்கு ரிவோல்ட், கர்த்தருக்கு விரோதமாக ஃபைட் பண்ணுறது. முடியாதுன்னா முடியாது ஆண்டவர். சில வீடுகளில் பிள்ளைங்க பெற்றோருக்கு விரோதமாக எதிர்த்து பேசுவாங்க பாருங்க. அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளையை அடிக்கவும் முடியாது, அடிக்காமலும் இருக்க முடியாது. இந்த லெவலில் தான் ஆவியானவரும் சொல்லுகிறார், எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் எதிர்த்து இருப்பேன். நீ எதிர்த்தா நான் பேர் பண்ணிக்கிடுவேன், நான் எதிர்த்தா உன் லெவல் என்ன? கர்த்தர் கேட்கிறார். நீ எதிர்த்தா நான் என்ன பண்ணுவேன்? சகித்து கொள்ளுவேன். என் பிள்ளை தானே, அது வரும். அதை தான் லூக்கா 15 பார்க்கிறோம். ஆஸ்தியை பிரித்து கொடு, சரிப்பா வாங்கி. அவர் சம்பாதிக்கலை, ஆனால் பிரித்து கொடுன்னு மட்டும் உரிமையாக கேட்குறார். தகப்பன் சொல்லலை, ஏப்பா நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன்பா சொல்லலை. சரி, உனக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, வாங்கிக்கோ. போன பிறகு வருவானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கெட்டு சீரழிந்து வருகிற அந்த மகனை தகப்பன் எப்படி பார்க்குறாருங்க? ஓடி சென்று கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து, தட் இஸ் த ஃபாதர்ஸ் லவ்விங்னஸ். நம்ம தகப்பன், நீ எதிர்த்தா நான் சகித்து கொள்ளுவேன், ஆனால் நான் எதிர்த்தா உன் லெவல் என்ன? நானும் உனக்கு எதிர்த்து நடந்து அந்த எதிர்க்கிறதை என்ன பண்ணுகிறார்? சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு, விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அன்சர்கம்சைஸ்டு ஹார்ட், விருத்த சேதனம் இல்லாத இருதயம். அந்த இருதயத்தை எனக்கு முன்பாக நீ என்ன பண்ணு? தாழ்த்தி. தங்களுக்கு கிடைத்த தண்டனை தங்கள் அக்கிரமத்தினால தான் சொல்லி அதனை ஒத்துக்கொண்டால், அதை அக்செப்ட் பண்ணினா, நான் யாக்கோபோடே பண்ணினேன். ஏங்க யாக்கோபை முதல்ல கொண்டு வராரு. ஈசாக்கு ரொம்ப கிரேட்டு, அங்கே வச்சாலும் நான் நடுவில் இருப்பேன். ஆபிரகாமுக்கு சொன்னாலும் நான் நடுவில் தான் வருவேன். நீ யாக்கோபுக்கு சொன்னாலும் நான் நடுவில் தான் ஈசாக்கு வருவதாக அவருக்கு லெவல் ஓகே. இப்போ ஏங்க யாக்கோபோட பண்ணின உடன்படிக்கைன்னு சொல்லி யாக்கோபை முன்னால் வைக்கிறாரு? ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு கணக்கு தெரியாதோ? ஆபிரகாமை வைக்க வேண்டிய இடத்துல தெரியாமல் யாக்கோபுன்னு சொல்லிட்டாரோ? அவர் எது சொன்னாலும் ஆனந்த ஞானமுடையவர், அர்த்த புஷ்டியோடு பேசுகிறவர். அவர் சொன்ன அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நம்மள மாதிரி பிளாபர் மவுத்து கிடையாது. பே 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 அப்புறம் போய் ஆண்டவரே என்ன மண்ணையும் போல் தெரியாமல் பேசிட்டேன்பா, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. யாக்கோபோடே பண்ணின உடன்படிக்கை. ஏன் அப்படி சொல்லுகிறார்? எத்தன், ஏமாற்றுகிறவன். உன் பேர் என்ன? நான் தான் ஏசா. அப்பா கிட்டேயே டைலாக் அடித்தவர். பரம தகப்பனும் அதே கேள்வியை கேட்குறாரு, வாட்ஸ் யுவர் நேம்? ஏன் என் பேர் உங்களுக்கு தெரியாதா? அவர்கிட்டலாம் அப்படி டைலாக் விட முடியாது. அங்கே உள்ளதை ஒத்துக்கிறார். நான் யாக்கோப், நான் ஏமாத்துருவேன். அண்ணனை கெட்டிக்காரத்தனமாக ஏமாத்துவேன். அவன் லூசு, நான் காய்ச்சிற கூழ் வாசனைக்கே அவன் மயங்கி போயிடுவான். எனக்கு எதுக்கும் சேஷ்ட புத்திர பாகம், நானே சாக போகிறேன்.
அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டான். நான் வாங்கிக்கிட்டேன். கர்த்தரிடம் ஒத்துக்கொள்ளுகிறான், அதை கர்த்தர் மறக்கவில்லை. யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கை, கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். இதை தியானிக்கிறதுக்கே ரொம்ப காலகட்டம் எடுக்குங்க. அழகான வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம கர்த்தருக்கு ரொம்ப நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். எரேமியா 42:10 நம்ம சொல்லி சொல்லி கர்த்தர்கிட்ட ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். இங்கே சொல்கிறாரு, என் உடன்படிக்கையை நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். ஹல்லேலூயா. நம்மளை மட்டும் நினைக்கிறவர் இல்லைங்க, நம்முடைய தேசத்தை. எந்த தேசத்தில் நீ குடியிருக்கிற, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இதை இடத்த விட்டு போகாத. நீ பொறுக்கிக்கிறதுக்கு வேறு வயலுக்கு போகாது. அங்கே நல்லா இருக்கும், இங்கே நல்லா இருக்கும், எங்கேயும் கதிர்கள் தான். உனக்குன்னு கதிர்கள் இருக்கிற இடத்துல நீ பொறுக்கிக்கொள். என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தா கர்த்தர் சொல்லுவார், உன்னோட பண்ணின என் உடன்படிக்கையை நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். தலைகளை தாழ்த்தோம். வருகிற நாட்களிலே மீதியான காரியங்களை தியானிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். என் கூட ஆண்டவர் பேசினதை நான் கேட்டேன் அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய சத்தத்தை இந்த 2024 முதல் மாதத்தின் 3ஆம் ஓய்வு நாளிலே நான் கேட்டேன். என்னை தேசத்திலே தரித்திருந்தால்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, நான் இந்த தேசத்திலே தரித்திருக்க போகிறேன். வருகிற நாட்களில் எல்லாம் ஜீவிய கால பரியந்தம் நான் தரித்திருக்க போகிறேன். நம்மிலே எத்தனை பேர் அப்படி சொல்ல போகிறோம்? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நாம் சற்று எழுந்து நின்று கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்வோம். நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் நினைப்பேன், உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைப்பேன், தேசத்தை நினைப்பேன். நீ எந்த தேசத்தில் தரித்திருக்கிற அந்த தேசத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, கவர்னன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த தேசத்திலே நான் தரித்திருப்பேன். ஆண்டவரே, உம்மோடு கொண்டிருக்கிற உடன்படிக்கைக்கு நான் உண்மையுள்ளவராய் ஜீவிப்பேன். லார்ட் ஹெல்ப் மீ லார்ட். உம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராய் நான் வாழ என்னை கொடுக்கிறேன். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒன்ஸ் மோர், நீர் மாத்திரம் போதும். க்ளோரி, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்திலே தரித்திருந்தால் என்று சொல்லி இருக்கிற உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் ஆண்டவரே. நாங்க இந்த தேசத்திலே வாசம் பண்ணுவோம் ஐயா. உங்க ஊழியக்கார பெண்களோடு கூடவே இருக்க போகிறோம். எங்களை ஒரு விசையாய் மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய துரோகங்களை பொறுத்து கொள்ளுங்கப்பா. உமக்கு கடந்த நாட்களிலே எதிர்த்து நடந்த காரியங்களை மன்னித்தருளுவீராக. எங்க வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கிற அநீதியான தண்டனைகளுக்கு எங்கள் அக்கிரமம்தான் காரணம் என்று ஒத்துக்கொள்ளுகிறோம். நாங்கள் மீண்டும் மீண்டுமாக தவறு செய்யாதபடி, உமக்கு துரோகம் பண்ணாதபடி, உமக்கு எதிர்த்து நடக்காதபடி
எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. அவர்களுடைய வேதனையை பார்த்து கர்த்தர் மனதுருகினார் என்று நாங்கள் நியாயாதிபதிகள் 10:16 வாசிக்கிறோமே. நாங்கள் கர்த்தாவே உம்மையே ஆராதிப்போம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விக்கிரகங்களும் எங்களை விட்டு நீங்கி போகட்டும் ஐயா. இந்த தேசத்திலே தொடர்ந்து தரித்திருக்க இந்த ஆண்டு முழுவதிலும் எங்கள் வாழ்நாள் முழுவதிலும் நாங்கள் தரித்திருக்க ஆவியானவர் எங்களை ஒரு விசையாய் கூட அபிஷேகிப்பீராக. உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் சிரசுகளிலே ஊற்றப்படுவதாக. கனம் மகிமை துதி எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் அவருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.